श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. அதனால்தான் இந்த புத்தகத்தை உனக்கு தருகின்றேன். ஷாமா, இந்த புத்தகத்தை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டே இரு. தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது கவனிக்க முயற்சித்தால் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிப்பதன் மூலம் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். ஷாமா, எனக்கு இந்த புத்தகம் வேண்டாம். அந்த ராமதாசி என் மீது கோபப்படுவார். அவர் இல்லாத போது அவருடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்வார். அவருடைய சுபாவம் ஏற்கனவே கோபமாகவும் கூர்மையாகவும் இருக்கின்றது. அவருடைய நடத்தையும் பைத்தியக்காரனை போல இருக்கின்றது. அவரிடம் நான் ஏன் வீண் பேச்சுக்கு ஆளாக வேண்டும்? வீண் பேச்சுக்கான வார்த்தைகள் தொடரும். இந்த புத்தகம் எனக்கு வேண்டாம் என்றார். இதை தவிர இந்த புத்தகம் சமஸ்கிருத மொழியிலே எழுதப்பட்டுள்ளது. எனக்கு சமஸ்கிருத மொழி அறிவு இல்லை. நான் கிராமப்புற அசுத்தமான மொழியை பேசுகின்றேன். என்னுடைய உச்சரிப்பும் தெளிவாக இல்லை. இணைந்த எழுத்துக்களை என்னால் உச்சரிக்க முடியாது. பாபாவினுடைய இந்த செயல்களை எல்லாம் பார்த்த ஷாமா, பாபா எனக்கும் ராமதாசுக்கும் இடையே சண்டையை உண்டாக்க விரும்புவதாக உணர்ந்தார். ஆனால் ஷாமாவை பற்றி பாபா எவ்வளவு கவலைப்படுகின்றார், அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்று ஷாமாவுக்கு தெரியாது. என் ஷாமா சிறிதளவு புத்திசாலியாக தோன்றினாலும் எனக்கு மிகவும் பிடித்தமானவன். அவன் மிகவும் அன்பானவன். அதனால்தான் நான் அவன் மீது இரக்கத்தை காட்டுகின்றேன். இந்த மாலையை என்னுடைய கைகளால் அவனுடைய கழுத்திலே போட்டு அவனுடைய வாயிலிருந்து இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஜபிக்க வைப்பேன். உலகத்தினுடைய துக்கங்களிலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் அவனை பிரித்து இந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை அவனுடைய குரலிலே எளிதிலே நுழையச் செய்வேன். நாமஸ்மரணம் செய்வதன் முக்கியத்துவம் தனித்துவமானது. நாமம் ஜெபித்தால் எல்லா பாவங்களும் அழிந்து விடும். பாவத்தினுடைய மலைகள் கூட துண்டு துண்டாக உடைகின்றன. நாமஸ்மரணம் செய்வதன் மூலம் ஒரு உடலால் ஏற்படும் பந்தங்கள், அதாவது கர்ம பந்தங்கள் அழிக்கப்படுகின்றன. அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி முடிவடைகின்றது. நாமத்தை உச்சரிப்பதால் தீய ஆசைகள் கூட முற்றிலும் அழிந்துவிடும். நாமத்தை ஸ்மரணம் செய்வதன் மூலம் உடலின் பின்னால் இருக்கும் காமம் மற்றும் இயக்கம் நின்றுவிடும். அதாவது முக்தி அடையப்படுகின்றது. பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சி பின் தங்கி இருக்கின்றது. அத்தகைய சக்தி வாய்ந்த நாமத்தை ஸ்மரணம் கூறும் தீட்சையை நான் ஷாமாவுக்கு கொடுப்பேன். இதன் காரணமாக அவன் விஷ்ணு சகஸ்ர நாமத்தினுடைய சுவையை பெறுவான். மேலும் அதன் இனிப்பு சாற்றை சுவைத்து கொண்டே இருப்பான். முயற்சியுடன் நாமத்தை ஸ்மரணம் செய்வது நல்லது. நாமத்தை தவறாமல் ஸ்மரிசிப்பது பக்தியினுடைய தூய ஊடகம். ஆனால் ஒருவர் எந்த முயற்சியும் செய்யாமல் இயற்கையாக நாமத்தை ஸ்மரணம் செய்து கொண்டால் அதுவும் வீணாகாது. எதிர்பாராத விதமாக உங்கள் வாயிலே நாமம் வந்தாலும் அது அதன் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. மனசாட்சியை சுத்திகரிக்க நாமத்தை ஸ்மரணம் செய்வதை தவிர வேறு பயனுள்ள வழிகள் எதுவும் இல்லை. எப்பொழுதும் நாமத்தை ஸ்மரணம் செய்யுங்கள். அது நாவினுடைய ஆபரணம். நாமத்தை ஸ்மரணம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சிறந்தது. நாமஸ்மரணம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சிறந்தது. நாமத்தை சொல்வதற்கு உடல் சுத்திகரிப்பு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாமத்தை மட்டும் உச்சரிப்பதால் எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். நாமத்தை ஜபிப்பது எப்பொழுதும் புனிதமானது, மங்களகரமானது மற்றும் நன்மை பயப்பது. எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரிப்பதால் இந்த உலகத்தினுடைய அனைத்து கர்ம பந்தங்களும் உடைந்து விடுகின்றன. இந்த வாழ்க்கை பெருங்கடலை எளிதிலே கடக்க முடியும். நாமத்தை மட்டும் உச்சரிப்பு செய்வதன் மூலம் வேறு எந்த பக்தி வழிமுறைகள் இல்லாமல் கூட எளிதிலே முக்தியை அடைவர். என்னுடைய நாமத்தின் மீது பேரார்வம் கொண்டவரே, அத்தகைய சாதனையாளரின் பாவங்கள் அனைத்தும் முற்றிலும் அழிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட பக்தரை எனக்கு மிகவும் பிடிக்கும். என்னுடைய நாமத்தை உச்சரிப்பதிலே அர்ப்பணிப்புடன் இருக்கும் அந்த பக்தர்கள் சிறந்த நல் ஒழுக்கமுள்ள மக்களில் கணக்கிடப்படுகின்றார்கள். ஷாமாவினுடைய
இந்த உயர்ந்த குணம் பாபாவுக்கு மிகவும் பிடித்தது என்பதால் பாபாவினுடைய முழு திட்டமும் ஷாமாவினுடைய வாழ்க்கையிலே நல்லது செய்வதாக இருந்தது. ஷாமா வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் பாபா விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகத்தை வலுக்கட்டாயமாக ஷாமாவினுடைய சட்டை பையிலே திணித்தார். நம் முன்னோர்களினுடைய புண்ணிய செயல்களின் பலனாக இந்த சாயியினுடைய அருளை பெற்றுள்ளோம். நீங்கள் எப்பொழுதும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜெபித்து வந்தால் இந்த உலகில் உள்ள அனைத்து துக்கங்களும் நீங்கும். பக்தி மார்க்கத்தினுடைய மற்ற வழிகளிலே முறையான செயல்கள் மற்றும் செயல்களை செய்வது அவசியம். ஆனால் நாமஸ்மரணம் ஜபிப்பதிலே எந்த வரம்புகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. நாமம் என்றென்றும் நினைவிலே இருக்கும். நாமத்தை நினைவு கூறுவதற்கு விரத விதிகளை பின்பற்றுவதற்கும் அனுமதி பெறுவதிலே எந்த தடையும் இல்லை. நாமத்தை ஜபித்து வழிபடுவது போன்ற எளிய வழிபாடு வேறு எதுவும் இல்லை. சந்த் ஏக்நாத் மகாராஜ் தனது அண்டை வீட்டுக்காரனை அவனது விருப்பத்தை மீறி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வைத்து அவரை தர்மத்தினுடைய பாதையிலே அழைத்து சென்றார். சந்த் ஏக்நாத் மகாராஜினுடைய சுற்றுப்புறத்திலே எந்த விதமான பிராமண நடத்தையும் பின்பற்றி நெறிமுறையற்ற பிராமணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். பிராமணனுக்கு தேவையான நீராடுதல், மாலை நேர சடங்குகள் போன்றவற்றை செய்யவே இல்லை. அவர் தவறான நடத்தை மற்றும் தடை செய்யப்பட்ட நடத்தை ஆகியவற்றில் மூழ்கியிருந்தார். கிரந்தங்கள், புராணங்களை தொடர்ச்சியான வாசிப்பு மற்றும் அவரது அக்கம் பக்கத்தில் உள்ள நாத்தினுடைய வீட்டிலே ஆன்மீக சூழ்நிலை இருந்தது. இந்த பிராமணர் புனித நூல்கள், புராணங்களின் கதைகளை கேட்டதில்லை. பக்தி சூழலில் வாழ்ந்த நாதரின் முற்றத்திலே அவர் காலடி கூட வைக்கவில்லை. கடைசியிலே ஏக்நாத் மகாராஜ் அவர் மீது இரக்கம் கொண்டு வாடாவிற்கு வரும்படி அவரை அழைத்தார். பிராமணர் போன்ற உயர் ஜாதியிலே பிறந்தாலும் பிராமணர்களின் நெறிமுறைகளை பின்பற்றாததால் அவரது பிறப்பு வீணாகின்றது. இதை எறிந்த ஏக்நாத் அவர் மீது இரக்கம் கொண்டு இந்த பிராமணன் எப்படி மனம் வாரி நேர்வழியில் நடக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய தொடங்கினார். எனவே பிராமணர் வேண்டாம் என்று தொடர்ந்து கூறிய பிறகும் ஸ்ரீ ஏக்நாத் மகாராஜ் அவருக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பாராயணம் செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு ஸ்லோகத்தை கற்பிப்பதன் மூலம் அவர் இறுதியாக ரட்சிக்கப்பட்டார். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வது சுய தூய்மைக்கு வழிவகுக்கும். இது நம் மனசாட்சியை தூய்மைப்படுத்த மிகவும் எளிய வழியாகும். இது பாரம்பரிய சித்தாந்தம் மற்றும் நடத்தை நம்முடைய முன்னோர்களிடமிருந்தும் நாம் பெற்றவை. அதன் காரணமாகவே பாபாவினுடைய இந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் ஷாமாவை விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லும்படி நடந்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 27 தீட்சை அனுகிரக தானம் ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 27 தீட்சை அனுகிரக தானம். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். அப்போது இந்த நூல்கள் அனைத்தும் முழுமையாக பயன்படுத்தப்படும். நாம் அனைவரும் நம் உடலை விட்டு வெளியேறிய பிறகும் ஷாமாவிடம் சேமிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் அவற்றின் ஆசிரியர்களின் சார்பாளராக இருப்பார். இந்த பவித்திர மற்றும் புனிதமான மங்களகரமான நூல்கள் மூலம் சாயினுடைய பக்தர்களும் பயிற்சியாளர்களும் அவர்கள் உலகினுடைய எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் பாபாவினுடைய அலுவலகத்தையும் பாபாவின் நினைவுகளையும் இன்னும் போற்றுவார்கள். ஒருவேளை இதுவே இந்த நூலினுடைய தொகுப்பினுடைய பின்னணியிலே இருக்கலாம். ராம பிரபு அல்லது கிருஷ்ண பிரபுவின் பாத்திரம் ராமாயணம், பாகவதம் போன்ற நூல்கள் மூலம் விவரிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த நூல்கள் அல்லது
வேறு எந்த நூல்களையும் படிக்கும்போது சாயி பக்தர்கள் சாயி பாபாவை மட்டுமே நினைவுபடுத்திக் கொள்கின்றார்கள். ராமர், கிருஷ்ணர் போன்ற கடவுளர்களில் சாய்பாபாவின் மதம் மற்றும் குணங்கள் கொண்ட உணர்வு அவர்களுக்கு தெரிகின்றது. இந்த புத்தகங்களினுடைய கதாநாயகர்களில் சாயி தானே தோன்றுகின்றார் என்ற உணர்வை ஒருவர் பெறுகின்றார். இந்த புனித நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ராமகிருஷ்ணர் போன்றவர்கள் உண்மையில் சாயிபாபா என்று உணரப்படுகின்றது. பக்தர்கள் எப்போதும் தங்கள் எதிரிலே ஸ்ரீ சாயியினுடைய வடிவத்தை தரிசிக்கின்றார்கள். புத்தக தானம், அதாவது அறிவு தானம் சிறந்தது. ஒரு சத்குருவுக்கு வழங்கப்படும் புத்தகமும் ஒரு பிராமணருக்கு அளிக்கப்படும் தானமும் சிறந்த வகுப்பை சார்ந்தது என்றும், இவ்வாறு செய்வதால் தானம் செய்பவருக்கு நலம் கிடைக்கும் என்றும் சாஸ்திரங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூல்கள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை மாதவராவிடம் ஒப்படைத்து இந்த நூல்களை முறையாக சேகரித்து வைப்பதற்கு பின்னால் பாபாவுக்கு மிக முக்கியமான நோக்கம் இருந்தது. ஷாமா என்கின்ற ஸ்ரீ மாதவராவ் தேஷ்பாண்டே பாபாவினுடைய தீவிர பக்தர் மற்றும் அவருக்கு சமமான அன்புக்குரியவர். இந்த அன்பினுடைய காரணமாக ஷாமாவுக்கு தினசரி சில விதிகள் மற்றும் வழக்கமான வழிபாடுகளை வழங்க வேண்டும் என்று பாபாவினுடைய மனதிலே தோன்றியது. பின்னர் அவர் என்ன செய்தார் என்று பாருங்கள். ஷாமாவுக்கு விருப்பமில்லாத போதிலும் தினசரி விதிகளை விதிக்க ஸ்ரீ சாயி எப்படி அருள்கின்றார் என்பதை கேளுங்கள். ஒரு முறை ஸ்ரீ ராமதாசி மஸ்ஜித் மாய்க்கு வந்தார். அங்கு அவர் தினமும் தொடர்ந்து ராமாயணம் பாராயணம் செய்து வந்தார். குறிப்பு: ராமதாசி ஸ்ரீ சமர்த்த ராமதாஸ் நிறுவிய பிரிவை பின்பற்றுபவர். அதிகாலையில எழுந்து முகம் கழுவி குளித்து விபூதி இட்டு பின் காவி வஸ்திரம் அணிந்து ராமாயண பாராயணம் செய்யும் சம்பிரதாயத்தை தன்னுடைய அன்றாட வழக்கமாக அவர் செய்வார். முதலிலே விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வார். அதன் பிறகு அத்தியாத்மா முழு பக்தியுடன் ராமாயண பாராயணத்திற்கு பிறகு பாராயணத்தை வாசிப்பார். இப்படித்தான் அந்த ராமதாசியினுடைய அன்றாட பணி நடந்து கொண்டிருந்தது. சிறிது காலம் கடந்து மாதவராவ் கடைத்தேற்றுதல் காலம் அடைந்த போது பகவான் சாயியினுடைய மனதிலே தோன்றிய அற்புத கதையை கேளுங்கள். இதுவரை மாதவராவ் செய்த சேவை பலனை தந்தது. மாதவராவுக்கு பக்தி மார்க்கத்தினுடைய காணிக்கைகளை வழங்குவதன் மூலம் இந்த உலகத்தினுடைய வெப்பத்திலிருந்து விடுபடலாம் என்று அவருக்கு சில வழிபாட்டு பிரசாதங்களை வழங்குவது இப்போது சாயியினுடைய மனதிலே தோன்றியது. பாபா ராமதாஸை அருகிலே அழைத்து, எனக்கு வயிற்றிலே பயங்கரமாக வலி இருக்கின்றது, குடல் வெடிப்பது போல இருக்கின்றது என்றார். இந்த வயிற்று வலி நிற்கவில்லை, போ, சோனாமுக்கி பொடியை நீ கொண்டு வா. சோனாமுக்கியை சில துளிகள் சாப்பிடாமல் இந்த வயிற்று வலி தீராது போய் என்றார். சீக்கிரம் கொண்டு வா என்றார். ராமதாஸ் பாபா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தின் பக்கத்திலே ஏதோ ஒரு பொருளை அடையாளமாக வைத்துவிட்டு உத்தரவுப்படி உடனே பாபாவுக்கு சோனாமிக்கி பொடியை கொண்டு வர சந்தைக்கு சென்றார். ராமதாஸ் மஸ்ஜித் மாயிலிருந்து இறங்கி வந்ததும் பாபா உடனே தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து ராமதாசியினுடைய புத்தகத்தை அருகே வந்தார். ராமதாஸ் வைத்திருந்த புத்தகங்களுடைய தொகுப்பிலே விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகம் இருந்தது. பாபா அதை கையில எடுத்துக்கொண்டு தம்முடைய இடத்திலே அமர்ந்தார். பாபா கூறினார், ஷாமா, இந்த புத்தகம் உண்மையிலேயே மிகவும் பயனுள்ளது. அதனால்தான் இதை நான் உனக்கு தருகின்றேன். நீ இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றார். ஒரு முறை நான் கடுமையான உடல் வலியை உணர ஆரம்பித்தேன். என்னுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஒரு முறை நான் கடுமையான உடல் வலியை உணர ஆரம்பித்தேன். என்னுடைய இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் பதட்டமாக உணர ஆரம்பித்தேன். என்னால் உயிர் பிழைக்க முடியாது என்று தோன்றியது.
உயிர் பிழைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. என்னுடைய நிலை கட்டுப்பாட்டை மீறியது. என்னுடைய நிலையை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த விஷ்ணு சகஸ்ரநாம நூல் மூலம் எனக்கு நிறைய பலன் கிடைத்தது. உண்மையை சொல்கின்றேன் ஷாமா, இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தால் தான் என்னுடைய உயிர் காக்கப்பட்டது. இதயத்தோடு ஒரு கணம் வைத்தேன். பிறகு இதய துடிப்புகள் இயல்பு நிலைக்கு வந்தது. சிறிது நேரத்திலே நிவாரணம் பெற ஆரம்பித்தேன். என்னுடைய இதயத்திலே பீதி நின்றது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தால் கடவுள் என்னை காப்பாற்ற ஓடி வந்து என்னை காப்பாற்றினார். இந்த புத்தகத்தால் தான் நான் காப்பாற்றப்பட்டேன் என்றார். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।